குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். இந்த மாதத்துல எப்படி கணக்கிடப்படுது பொதுவா அப்படின்னா, சூரியன் கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி பெறுகிறார். ஸோ இந்த மாதத்தை பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுல என்ன ஒரு முக்கியமான அக்கேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, பங்குனி உத்திரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன். அதுக்கப்புறம் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கறது நம்ம கொண்டாட போறோம். இதெல்லாமே ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும், லாஸ்ட் மந்த் நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உலக வார் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ தாக்குதல்கள், எவ்வளோ அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதமாவது கொஞ்சம் நிறுத்தப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி வேற ஆகிறார். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கோல்டு ரேட்டு கம்மியா இருந்தது. ஆனா குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது கோல்டு ரேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே ஜாஸ்தியா வரப்போகுது. யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். கரெக்டா, ஏன்னா இப்போ உலக நாடுகள்ல நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண வேண்டாம். கரெக்டா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மணி வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வராங்க. யாரெல்லாம் 11ஆம் இடத்துல இருந்தாங்க ராகுவோட இருந்து, சனியோட வீட்டுக்கு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சுபரோட வீட்டுக்கு ஆல்ரெடி சனி இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி அழகா போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு 2.5 வருட காலம் அவர் சுபரோட வீட்டுல தான் இருப்பாரு. சூரியன், புதன், செவ்வாய், சனி, இந்த 4 கிரகங்கள் அழகா இந்த 12ஆம் வீட்டுல இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், லாஸ்ட் மாதம் அதாவது மார்ச் 1ஆம் தேதி சூரியன் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் ஆல்ரெடி அந்த இடத்துல உச்சம் பெற்றார். என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய பேர்த்தோட அந்தரங்க வாழ்க்கைகள் வெளிவந்தது. ஸோ மீடியா தொடர்பான புதன் வக்கரமா இருக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். ஸோ மீடியா ரிலேட்டட் பர்சன்ஸோட பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல் லைஃப், இதை பத்தி எல்லாம் வெளிவந்து ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை பெருசா உண்டாக்கிடுச்சு. ஆனா இந்த மாதத்திலேயாவது எல்லாவது ஒரு சட்டில் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதத்தில் நீரினால் அலைவு, மண் சரிவு. ஏன்னா சூரியன் வெளிச்சத்துக்கு காரகன், சனி இருட்டுக்கு காரகன். 2 பேருமே அப்படியே அழகா நிக்கிறாங்க. கூட புதனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ஒரு அதிர்வுகளை கொடுக்க போறாங்க. நிறைய பிரளயங்கள், பெரிய சண்டை, வாறு, பிரளயங்கள், பெண்கள் நிறைய பாதிக்கப்பட போறாங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் இல்லாம நீர் சம்பந்தப்பட்ட நிறைய அழிவுகள் வரப்போகுது. இதெல்லாமே எதுவும் நடக்காம இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம பிரேயர்ஸ் மட்டும்தான். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரகங்களோட ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கிரகங்கள் உள்ள போது, அப்புறம் 4 கிரகங்கள் வருது. இது எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, உண்மையாலுமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்டான ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு டென்ஷன், அலைச்சல், பிரச்சனையில இருந்திருப்பீங்க. ஹெல்த் வைஸ்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலை சுத்துறது, இதெல்லாமே இந்த லாஸ்ட் பிப்ரவரி மாதமெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. அட்மிட் ஆயிருப்பீங்க. ஏன்னா சனியோட சுக்கிரன் இணைவு அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு அதை லேட்டா டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி, கேஸ்ட்ரிக் 6ஆம் இடம் அப்படிங்கிறது வயிறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பெண்களா இருந்தா கர்ப்பப்பை, அதே மாதிரி ஆண்களா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உபாதைகள், இதெல்லாமே அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாத இறுதியில் அவர் மேஷ வீட்டுக்கு பேசும் போது அந்த மாற்றங்கள், அந்த பிரச்சனையில இருந்து எல்லாமே மாறப்போகுது. ஆனா எல்லா கிரகங்களும் என்ன 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார்கள். 5ஆம் இடத்துல ராகு. இப்போ உங்களோட சுயஜாதகத்துல பாத்துக்கோங்க, ராகு எங்க இருக்காரு அப்படின்னு. அதோட இம்பாக்ட் இப்ப 5ஆம் இடத்துல இருந்து கொடுப்பாரு. ஸோ மனோகாரகனோட இடத்துல ராகு இருக்கும்போது மன ரீதியான ஒரு போராட்டங்கள் இவ்வளோ காலகட்டத்துல கொடுத்து, எல்லா கிரகங்களும் அங்க இருக்கும்போது சுத்திலும் குழந்தைகள் மூலியமாக சில அவதைகள், கணவர் மூலியமாக சில பிரச்சனைகள், மனைவி மூலியமாக சில பிரச்சனைகள், பண ரீதியான கஷ்டங்கள். ஏன்னா இது எல்லாமே ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. ஓகே, இப்ப எல்லா கிரகங்களும் 6ல போய் மறையுது. ஏன்னா சனி பகவானும் அங்கதான் இருக்காரு. செவ்வாய், சூரியன், உங்களோட பாதகாதி போய் 6ஆம் இடத்துல மறையறாரு. ஒரு நல்ல விஷயம்.
அந்த பாதகாதிபதி அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து 6ஆம் இடத்துல மறைந்து செயல்படுத்தும் போது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சில ஆஃபர்ஸ் எல்லாமே வரும். இப்போ நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மேல் அதிகாரிகள் கிட்ட இருந்து ஒரு நல்ல வாய்ப்புகள், ஒரு ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாமே வரப்போகுது. பிஸ்னஸ் அப்படின்னா நல்ல ஒரு நீங்க ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணக்கூடிய விஷயத்துல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, நீங்க பண்ண அந்த டெசிஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து பலன்கள் கிடைக்க போகுது. என்ன ஹெல்த்தோ உங்களுக்கு வந்து அந்த கவனம் தேவை, அவ்வளவுதான். ஏன்னா அவரோட வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி, என்ன மாதிரியான சாரம் வாங்கி அந்த இடத்துல உட்காந்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துட்டு அந்த பார்வைகள் உங்களுடைய 12ஆம் இடத்தை வேற பார்க்குது இல்லையா? ஸோ இதெல்லோட பார்வைகள் இதெல்லாமே வந்து அது ரீதியாக நீங்கள் வந்து அந்த கிரகங்களை அமைச்சு அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்க, அதுக்கான பரிகாரங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பர். வருமானம் உயர போகுது, பிளானிங் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது. யாருக்கிட்டையுமே எல்லாமே சொல்லாதீங்க. ஒரு பிளான் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்களே அது கரெக்டா தப்பான்னு யோசிங்க. ஏன்னா வந்து 5ஆம் இடத்துல ராகு ஒரு சில போதைகள் கொடுப்பாரு. என்ன மாதிரியான போதைகள் அப்படின்னா, நான் பண்றதா கரெக்ட், ஓகே, அப்படி இப்படின்னு நல்ல மன போராட்டம், ஹாப்பி எல்லாமே கொடுப்பாரு. ஆனா அதுல பின்னாடி இருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸை காமிக்க மாட்டார். அதான் ராகு. இப்ப வந்து அந்த ராகுவை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது அவருக்கு வந்து ஸ்பீடா பவர், நீங்க பொறுமையா போனுங்க. அப்ப சனி பகவான் இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல இருந்து மறைகிறார் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். 4க்கும் 5க்கும் உரியவர் 6ஆம் இடத்தில் செயல்கிறார். அப்போ வந்து மறைமுகமான ஒரு சில அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே கரெக்டா ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பத்திலையும், வருமானத்திலையும், தொழிலையும், வேலையிலையும் நல்ல ஒரு காலங்கள் இந்த காலகட்டத்துல இருக்கு. ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணணும். 12ஆம் இடத்தை பார்க்கும்போது நிறைய டிராவல் பண்ண போறீங்க. நிறைய பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ நிறைய பேர் கடன் வச்சிருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஜுவல்ஸ் பிளச் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக நகையை வைத்து செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. இதெல்லாம் தான் அந்த 12ஆம் இடத்தோட பார்வை செய்யக்கூடியது. திடீர் ஒரு செலவுகள் வரும், அதை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு பிளச் பண்ணுவீங்க அந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. பெரிய செலவுகளில் போய் இழுத்து விடாம கரெக்டாக அளவாக நீங்கள் பார்த்து பண்ணீங்க அப்படின்னு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்களில் வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளால் அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க. அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பேக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டிங் மூலியமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது வந்து பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:01 திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் இருக்கு. 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு புதன், செவ்வாய், ராகு 3 கிரக சேர்க்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க ராசி அதிபதி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம்ங்க. சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. 11 கூடையவரும் உங்களுடைய ராசி அதிபதியும் வந்து சேர்ந்திருக்கிறது. லாபஸ்தான அதிபதி கூட ராசி அதிபதி சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க. அதே மாதிரி சனியும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கு. குரு உங்களுடைய ராசிக்கு 9ல இருந்து நிறைய நன்மைகளை தருவாரு. இந்த மாதத்துல என்னன்னா கொஞ்சம் கடுமையான உழைப்பு, ஒர்க் ப்ரெஷரு, பிஸ்னஸா இருந்துச்சு அப்படின்னா எப்பவும் இல்லாத மாதிரி இந்த தடவை வந்து அதிகமான, அதாவது பிஸ்னஸ்க்காக நீங்கள் அலைச்சல், அதே மாதிரி ஓவர் ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா பல்காக வரும். இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல கிரகங்கள் நிறைய இருக்குது. அப்போது வருமானத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்ப போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கட்டாயம் வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுத்துருங்க.
நீங்க பார்க்கக்கூடிய முதல் இது என்ன அப்படின்னா, உங்களுடைய பிசினஸ எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையோடயே இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் வெற்றி பெற்றுவீங்க. 9 கூடையவரும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடியவரு. பாக்கியாதிபதி அதிர்ஷ்ட ஸ்தானத்துல இருக்கனால, இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. அதுவும் அது கூட வந்து ராகுவும் இருக்கு. அப்போ பூரணமான லக்ஷ்மி ஸ்தானம் அப்போ பூரணமான லக்ஷ்மி ஸ்தானம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் புதன் ராகு சேர்க்கை இருக்கு. உங்களுடைய ராசிக்கு ராகுவும் நன்மை செய்வார், அதே மாதிரி புதனும் நன்மை செய்வார். அப்போ இந்த 2 கிரக சேர்க்கையும் ஒரு நல்ல அற்புதமான கிரக சேர்க்கையா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அப்போ செய்யக்கூடிய தொழில வந்து பார்த்தீங்கன்னா மேன்மை அப்படிங்கிறது இருக்கு, வளர்ச்சிங்கிறது இருக்கு, நல்ல லாபமும் நல்ல நிரந்தர வருமானமும் அப்படிங்கிறது உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் இருக்கும். ப்ரொமோஷன், இடம் மாறுதல்கள் எல்லாமே இந்த மாசம் நீங்க எதிர்பார்க்க முடியும். ஆனா, கூடுதல் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நீங்க எங்க வேலை பார்த்தாலும், நார்மலா ஒர்க் பண்றத காட்டிலும் கூடுதலான பணிச்சுமை அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய ராசி அதிபதியே அஷ்டமாதிபதியாகி 6ல உச்சம் பெறாரு. ஹெல்த்த நல்லா பார்த்துக்கங்க. 6ஆம் இடம் வலுத்திருக்கு. 6ஆம் இடம் உழைப்பு மட்டும் இல்ல, ஓய்வும் எடுத்துக்கணும். இல்லைன்னா என்ன செய்யும்? உடல்நிலைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். தூக்கமின்மையினால ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ, அல்லது வந்து பிளட் பிரஷர் அதிகமாகிறது, சுகர் வர்றது, கண்ட நேரத்துல சாப்பிடுறது, இந்த மாதிரி உடல் உபாதைகளுக்கு ஏதாவது குடுத்துரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமா ஃபுட் விஷயத்துல கான்சன்ட்ரேட்டா இருங்க. இல்ல அப்படின்னா அதாவது ஃபுட் அலர்ஜி வருது, ஃபுட் பாய்சனிங் ஆகுறது, இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்த பாக்குது. அப்போ அங்க ஒரு மருத்துவ விரயமும் வந்துரும். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு ஒர்க் ரொம்ப முக்கியம், காசு ரொம்ப முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல உங்களுடைய உடல்நிலையும் ரொம்ப முக்கியமானது. ஹெல்த் தான் அதுக்கப்புறம். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அதனால நீங்க வந்து உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ஒர்க் ப்ரெஷரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்றது துலா ராசிக்காரங்க வந்து 2, 7 கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல நீச்சம். நான் இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உங்களுடைய ராசிக்கு வந்து நீங்க அதிகமாக வேலை செய்யக்கூடிய நபரா இருக்கிறதுனால, குடும்பம் மத்த எந்த ஒரு விஷயத்தையுமே கேர் பண்ணாம, ஒர்க்குக்கு நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஆளு. அதனாலேயே குடும்ப நபர்கள் உங்களை சரிவர புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனாலேயே ஃபேமிலிக்குள்ள சில இஷ்யூஸ்லாம் வரும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கறனால எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய அமைப்பு உங்க ராசிக்கு இருக்கு. அத நீங்க எப்பவும் போல செவ்வனே கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நல்ல உழைப்ப குடுக்கும். நீங்க நல்லா உழைச்சுக்கிட்டு, அதே மாதிரி நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், ஓய்வு எடுக்கணும். அதே மாதிரி நீங்க திடீர்னு ஒரு அமைப்பு இருக்கு உங்களுக்கு. திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. உங்களுடைய ஒர்க்குக்கு தகுந்த ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது வந்து படிப்பு ரீதியா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிசினஸோ, அல்லது உத்தியோக ரீதியாவோ, எது ரீதியாகவோ வந்து வெளிமாநிலங்கள், வெளிநாடுகள், வெளியூர்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பயணங்கள் இருக்கு. பயணங்களை மேற்கொள்ளும் போது எது சேஃபோ அதை யோசிச்சு செய்யுங்க. டக்கு டக்குன்னு முடிவெடுக்காம யோசிச்சு முடிவெடுங்க. ஆனா அமைப்பு, கிரக சேர்க்கைகள் இது எல்லாமே நல்லா இருக்கு. பொதுவா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா போங்க. ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு செவ்வாய் ராகுவோட சேருது. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் வந்து 2ஆம் தேதி செவ்வாயும், அதாவது உங்களுக்கு 2, 7 கூடையவர், அவர் வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் மாரகாதிபதியும் அவர் தான். அவரு போய் சனி கூட சேர்றாரு. சனி யாரு உங்களுக்கு 6 கூடையவரா இருக்காரு. அப்போ சனியும் செவ்வாயும் சேர அந்த காலகட்டத்துல ஏப்ரல் 2க்கு மேல கவனமா இருக்கணும். நீங்க மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஒர்க் ப்ரெஷரா இருக்குன்னு அந்த டென்ஷன்லயே நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கலாம். அதனால கவனமாக இருங்க. இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு வந்து வழிபாடு பண்ணிக்கங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கூடையவர் யாரு அப்படின்னா சனி. அவரு இந்த மாதம் வந்து சூரியன் கூட சேர்றாரு. எப்பெல்லாம் கோச்சாரத்துல சூரியனும் சனியும் ஒன்னாக சேருதோ அப்ப குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு, அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கு. பொதுவாவே என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு சனி நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கனாலையும், சூரியன் இப்போ சனியும் சேர்ந்தக்கூடிய இணைவுனால குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கைக்கு வந்து டக்குன்னு தட்டி போறது, அதாவது நீங்க உங்களுக்கு உழைப்புக்கேத்த பலன் கிடைக்காம போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா இந்த குலதெய்வ வழிபாடு வந்து நல்ல அமைப்பையும் சிறப்பான பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை ரெகக்னைஸ் பண்றது,
உங்களுக்கு கடன்ல இருந்து நிவர்த்தி பண்றது, ஒரு கஷ்டத்துல இருந்து நிவர்த்தி ஆகுறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துரும். அதாவது சூரியன் சனினாலே பிதர்கள் தோஷத்தை போக்கக்கூடிய அமைப்பு. அதாவது கோச்சாரத்துல சேரும்போது இந்த விஷயம்லாம் செய்யணும். பிதிர் தோஷத்தை நீக்கிறதுக்கு நீங்க திலஹோமம் பண்ணணும். அதே மாதிரி வந்து பித்ருக்களுக்கு நீங்க வந்து சாமி கும்பிடணும். நீங்க உங்க வீட்டுல இறந்தவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு சாமி கும்பிடணும். அதே மாதிரி முன்னோர்கள் வழிபாடுகள் பண்ணணும். குலதெய்வ வழிபாடு பண்ணணும். இது ஏன் இந்த மாசம் பண்ண சொல்றேன் அப்படின்னா, இந்த மாசம் தான் சூரியனும் சனியும் சேர்ந்திருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து புரட்டாசி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்குவாங்க. அந்த மாசமும் செய்யலாம். ஆனா இப்ப செஞ்சிருங்க. இப்ப செய்யறது வந்து நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே நேரத்துல 6 குடையவராவும் சனியா இருக்கனால சூரியன் சனி இறைவு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா, திடீர்னு ஒரு மயக்கம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணிரும். அப்போ சரியா சாப்பிட உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கனால சரியா சாப்பிட முடியாம போகும். அதனால வந்து திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின்லாம் கம்மியாயிரும். பிளட் கவுண்ட் கம்மியாகும். அதனால நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை சாப்பிடுங்க. பரிச்சயம் இல்லாத உணவுகளை அவாய்ட் பண்றதா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால ஃபுட்டு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. பரிச்சயம் இல்லாத உணவுகள், ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி சாப்பிட்றத அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கியமா வந்து திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது, ஏன்னா 5ஆம் இடத்துல நல்ல கிரகம், வலுவான கிரக சேர்க்கை இருக்கனால ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கு. பாதகாதிபதியாக சூரியன் இருந்தாலும் 6ஆம் இடத்துல கூடுறதும் 6 கூடையவனோட கூடுறதும் இது ஒரு நல்ல அமைப்பு. 4, 5 கூடிய சனி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உச்சம் பெற்ற சுக்கிரனோட காசு பணம் நல்லா புழங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. படிக்கக்கூடியவங்களுக்கு நீங்க படிச்ச விஷயங்கள் தான் வரும் எக்ஸாம்ல. எந்த ஒரு பதற்றமும் இல்லாம நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. படிச்சது மறக்கக்கூடாது அப்படின்னா ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகக்கூடிய அமைப்பு. எக்ஸாம்ஸை நல்லா, அதாவது ஒரு மனதாக செயல்பட்டு மெடிடேஷன்லாம் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. நல்ல மார்க் கட்டாயம் நீங்கள் எடுப்பீங்க. படிக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல சிறப்பான அம்சமாக இருக்குது. ஏன்னா புதன் ராகு அப்படிங்கிறது நல்ல, அதுக்கு வந்து குருவோடைய பலம் இருக்குது. புதனுக்கு வந்து குருவோடைய பலம் இருக்குது. 4 குடைவரும் சுக்கிரனோட உங்க ராசி அதிபதியோட சேர்ந்திருக்காரு. இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. அப்புறம் என்னன்னா, மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து புதன் குரு வந்து கோச்சாரத்துல எப்பெல்லாம் பார்க்குதோ அவங்க படிப்புலயும் சரி நல்ல புத்திசாலித்தனமா இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. புத்தி கூர்மை. இந்த டைம் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க. மற்ற ராசிக்கெல்லாம் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு. படிப்புல நல்ல ரேங்க் ஹோல்டரா தான் கட்டாயம் நீங்க வருவீங்க. நீங்க படிச்ச இதே கட்டாயம் வந்துருங்க. இப்ப வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாசம் நீங்க ட்ரை பண்ணுங்க. 6ஆம் இடம் வலுவாக இருக்கு. அதனால வந்து நீங்க வெளியூர்லயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க ட்ரை பண்ணுங்க. முக்கியமா வந்து படிச்சு முடிச்சுட்டு என்னடா இது ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் சூப்பரான டைம். இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிரும். ஏன் அப்படின்னா சனியும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு, ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர். சூரியன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, இப்ப செவ்வாயும் வரப்போகுது. ஏன்னா கிரகங்கள் வலிமையா இருக்கனால கட்டாயம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே ஒரு வேலை அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாக தான் இந்த மாதம் இருக்கு. நிறைய வாய்ப்புகள் வரும். உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். நிறைய காசு பணம் பார்க்கலாம். நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் மூலமா பெரும் பணத்தை சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி நீங்க யாரு என்ன அப்படின்னு இந்த மக்களுக்கு நீங்க தெரியப்படுத்தக்கூடிய டைமு, உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய டைமு, திடீர்னு ஒரு அவார்ட் கிடைக்கிறது, ஒரு பெரிய படத்துல வந்து சான்ஸ் கிடைக்கிறது, ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா மாறுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல அமைப்புகள். நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை செவ்வனே எப்பவும் போல செய்யுங்க. அது எல்லாமே பெரிய விஷயமா கட்டாயம் வரும். ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய லெவல்ல நீங்களே எதிர்பார்க்காத அளவுல அது மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகம் போற பெண்களுக்கெல்லாம் நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். நிறைய காசு பணம் புழங்கக்கூடிய அமைப்பு இந்த மாசம் இருக்கு. சுக்கிரன் உச்சமா இருக்கனால காசு பணம் புழங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. பொதுவா துலா ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்கு. இது கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க. பொதுவா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கனால உங்க கணவர்கிட்ட சண்டை போடாம ஒரு கருத்தை வந்து அமைதியான முறையில எடுத்து சொல்றது நல்லது. 6ஆம் இடம்ங்கிறது சண்டை சச்சரவு. அதனால சண்டை சச்சரவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒரு விஷயத்த நீங்க சொல்லும்போது அதை உங்களுக்குள்ளே ஃபர்ஸ்ட் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபர்கிட்ட சொல்லி
பாருங்க. ஏன் அப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறு மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சு தேவையில்லாத சண்டை சச்சரவுகளாகி மன உளைச்சல்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயத்த நீங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம். நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். இவ்வளோ நாள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கை மேல பலன்களா உங்களுக்கு வந்து நிக்கும். போட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு வீண் போகாது. நீங்க என்னென்ன எஃபர்ட்ஸ்லாம் போட்டீங்களோ அத்தனை விஷயமே உங்களுக்கு இப்போ அது சக்ஸஸாவே மாறிரும். வழக்கம் போல தான் துலா ராசிக்காரங்களுக்கு எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒர்க் ப்ரெஷர் பணிச்சுமை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். கூடுதலா வந்து உயர் அதிகாரிகள் எனக்கு இந்த வேலை செய் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, உங்களுடைய ஜாப் ஃபங்க்ஷன்ல இல்லாத வேலையை கூட செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்துவாங்க. வேற வழி இல்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு ரொம்ப பொறுமையா யோசிச்சு செய்யுங்க. அதாவது இந்த மாசம் வந்து உங்களுக்கு நிறைய வகையில காசு பணம் வரும். நிறைய பழக்கவழக்கங்கள் ஏற்படுத்தும். அதனால வந்து கரெக்ட்டா யோசிச்சீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள சாதிக்க முடியும், சம்பாதிக்கவும் முடியுங்க. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் தான். நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த மாதம் வந்து என்னன்னா, ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு. நீங்க உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. நிறைய விஷயங்கள நீங்க செய்ய முடியும். அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல காசு, பணம் இந்த மாசம் சூப்பரா இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு டீமை உருவாக்கிக்க முடியும். தலைமையிடத்துல டைரக்டா கூப்பிட்டு உங்களை பாராட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அது மூலியமா நிறைய ஒர்க் ப்ரெஷர் நிறையா தான் இருக்கும். நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. ஹெல்த் இஷ்யூ வரும். ஆனா இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. காசு பணம் நல்லா சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வந்து அரசியல் ரீதியா வந்து சீட்டு இது மாதிரி கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு சின்ன வாய்ப்பா இருந்தாலும் அதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வெற்றி. நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். முக்கியமா இந்த மாசம் வந்து கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா மாறுறது. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியா குறையிறது. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அதை தவிர வந்து இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வந்து வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தோம்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் வந்து பிறகுறது.
அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் வந்து அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தேன்னா நவமி வரும். அது வந்து ஸ்ரீராமநவமி. இது வந்து சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க வந்து அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் வந்து அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வந்து வர்றது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறது. நார்மலாகவே உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு. புதிய கடனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதாவது புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். புதுசாக வேலையில் மாற்றங்களை கொடுப்பார். ஏன்னா சனியும் 6ஆம் இடத்துல இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு எதிராளிகளையும் நிச்சயமாக வீழ்த்தக்கூடிய வல்லமை உங்களுக்கு வரும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். சரி, விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம். இந்த மாதத்தில் வந்து இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள் என்னென்ன ஏற்றத்தை தரும் அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் முதல்ல பார்த்தோம்னா 17 மார்ச் அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். 9ஆம் இடத்துல வந்து குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு பார்த்துன்னு இருக்கவாளெல்லாம் நிச்சயமாக வெளிநாட்டு யோகம் வரும். இந்த மாதத்தில் வந்து ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட வழக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தந்தையோடு நல்ல ஒரு ஈடுபாடு, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தைக்கு உண்டான தந்தையின் மூலியமாக நல்ல சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் வியாபாரங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 3 கிரகங்கள், அதாவது சுக்கிரன் ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார். சூரியனும் சனியும் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து பார்த்தேனால் உங்களுக்கு 6ஆம் இடத்துல துர்கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் சுக்கிரன் ராசிநாதனோடு இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகள், போட்டித் தேர்வில் வெற்றிகள், எல்லா விஷயத்திலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கவலைப்படவே தேவையில்லை. புதிய கடன் அமையும், சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தலைன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் புதன் மற்றும் ராகு இருக்கார். அதனால் குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 7ஆம் அதிபதி 7க்கு 11 இருக்கிறது பெரிய விசேஷம். குருவின் பார்வையில் இருக்கார். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வக்கர நிவர்த்தியான குரு. இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா குருவின் பார்வை 3ஆம் இடத்துல உணர்ந்து எல்லா விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் 1/4/2026 அன்னைக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது சூரியன், செவ்வாய், சனி 3 கிரகங்களும் துர்கிரகங்கள் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதில் ஒரு பெரிய சரித்திரம் படைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி வரப்போகிறது. இது இன்ஃபேக்ட் வந்து கவர்மெண்ட் லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் வரார். உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. எப்போது 27/3/2026 சுக்கிரன் மேஷத்துக்கு வந்துடுறார். உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு புதன் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் போகிறார். 6ஆம் இடத்துல என்றைக்கு போகிறாருன்னா 6/4/2026 அன்றைக்கி 6ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா சூரியன், சனி, செவ்வாய் மற்றும் புதன் வந்து நீச்சமாய் போயிடும். நீச்சமானாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்று குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி, 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி, நல்ல ஒரு ஏற்றம். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், புதிய கடன் அமையும். பழைய கடன் எல்லாத்தையும் கொடுத்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருப்பினும் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் உடல்நிலை நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமத்தின் பொழுது பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடங்கள் வரும். எடுத்த காரியங்களில் முடிவுகள் வராது. அதனால் புதிய காரியங்கள் எடுக்க வேண்டாம், வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இது என்னன்னைக்கு வருது அப்படின்னா 23/3/2025 25/3/2026 வரலும் இருக்குது. அதாவது 23/3/2026 25/3/2026 வரலும் இருக்குது. இந்த நாட்களில் உங்களுக்கு ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்து தான் ஏதாவது புதிய முயற்சி. நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு வாங்கி பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். குழந்தை பிராப்தி உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு. புதிய வேலை அமையும். வேலையில் மாற்றம் இருக்கும். வேலையில் ஏற்றம் இருக்கும். புதுசாக ப்ரமோஷன் வரும். போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திருமண பாக்கியம் வரும். ஒரு நாள் கல்யாணத்துக்கு வரனே வராமல் இருக்கும். இப்போ வரன் வர ஆரம்பிக்கும். நிச்சயமாக பங்குனி மாதமாக இருந்தாலும் அந்த இது பார்க்கறது, அதாவது திருமணத்துக்கு உண்டான பொருத்தங்களெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. வரக்கூடிய சித்திரை வைகாசியில் கல்யாணத்தை பண்ணலாம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். அதாவது வெளிநாடு இவ்வளோ நாளாக போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருப்பீங்க, தடங்கள் நிறைய இருந்திருக்கும். அதனால் இப்போ வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டம். 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வருது. இந்த மாதத்தில் 4 கிரகங்கள் வரும்பொழுது 6ஆம் இடத்துல உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். பழைய கடன்கள் எல்லாம் பைசல் ஆகக்கூடிய வாய்ப்பு, கொடுத்த கடன்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. சிறு சிறு தொல்லைகள் அரசாங்கத்தின் மூலியமாக வரும். இருந்தாலும் அதை வெற்றிகளாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரலும் உண்டான காலகட்டம் மட்டும் சற்று கடினமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குருவினுடைய பரிவர்த்தனையான உடனே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. 5ஆம் இடத்து ராகு பூர்வ குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நடக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி. உங்களுடைய மனசில் நினைக்கிறது எல்லாமே கண்ணால் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் 23/3/2026 25/3/2026 வரலும் உண்டான நாட்கள்.
சரி, இந்த மாதம் நீங்கள் அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க, சின்னத்திரை, வெள்ளித்திரை, இந்த மாதிரியான கலைத்துறையில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் இருக்கிறவங்க, அதை தவிர சர்ஜன்ஸு, மெடிக்கல் சர்ஜன்ஸு, உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இதை தவிர பால் முனைவர்கள், பால் பதனிடும் தொழிலில் இருக்கிறவங்க, அதாவது பன்னீர் அந்த மாதிரியான விஷயங்கள், வெண்ணெய், நெய் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூர் சென்று கிருஷ்ணரை சேவிச்சுட்டு வாங்க. குருவாயூர் போய் குருவாயூரப்பன் போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.